Hi friends, welcome back to Subiksa சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான், அவல் லட்டு. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த நெய்யில் அவலை நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு அவளோட கலர் நல்லா மாறி வர மாதிரி வறுத்து எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் கொஞ்சமாக கலர் மாறி வந்திருக்கும். அந்த அளவுக்கு தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம தேங்காய் இந்த மாதிரி வறுக்கும் போது லட்டு சீக்கிரம் கெட்டு போயிடாது. ஒரு 2 நாள் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் ஒரு 4-5 முந்திரி அப்புறம் பாதாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரியை முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போது இந்த முந்திரியும் பாதாமும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 திராட்சை, உலர் திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த திராட்சை வந்து கொஞ்சம் பஃபியாக வரும், அந்த அளவுக்கு இந்த நெய்யில் வறுத்தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை வந்து நல்லா பஃபியாக வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்த அவல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை லைட்டாக குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு, நான் எந்த கப்பில் அவல் எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அதை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக அது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். அந்த அவல் வந்து நம்ம நெய்யில் வறுத்ததுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். நம்ம சர்க்கரை சேர்க்காமல் இந்த மாதிரி வெல்லம்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதோட ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இந்த லட்டு சாப்பிடும் போதே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லட்டு உருண்டைகளாக தேவையான அளவுக்கு சைஸில் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஸா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க.
அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வாட்சிங்.